அந்த பசங்க கிட்ட உங்க வீரத்தை நீங்க காட்டிட்டு இருந்தப்ப வண்டியில இருந்த எனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். பணத்தை எண்ணியும் பார்த்துட்டேன். 2 லட்சம் கரெக்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த தடவை சந்திப்போம். பாய் பாய். இப்படி கோட்ட விட்டனே. ஓ, அவனுக்கு 2 பேரை ஹெல்மெட் கழட்ட சொல்லி பார்த்துருக்கணும். இல்லைன்னா லைசன்ஸை வாங்கியாவது பார்த்துருக்கணும். 2ஐயும் கோட்ட விட்டனே. பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் பாடுபட்டும் மாப்பிள்ளையோட மனசு கொஞ்சம் கூட அசையவே இல்லையே. கட்டின பொண்டாட்டி மேல இப்படியா ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு இருக்கும்? எனக்கு என்னவோ மாப்பிள்ளைக்கு வெளியில சொல்றதை தாண்டி வேற ஏதோ காரணம் இருக்குமோன்னு தோணுது மல்லிகா. அவங்க வீட்டுல எல்லாருமே நல்லவங்க, அதுலயும் மாப்பிள்ளை தங்கமான புள்ள. அவர் இப்படி கல் மனசா இருக்காருங்கிறத என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு இப்படி வாழா வெட்டியா இருக்கிறத பார்க்க பார்க்க என் மனசு ஆறவே மாட்டேங்குதுமா. இதுதான் இவரோட தலையெழுத்தா? இனிமே இப்படியே இருந்துட வேண்டியதுதானா? ஒண்ணுமே புரியல. நாம என்னங்க பண்ணல? நம்ம பொண்ணு விடுதலை ஆகிறத விட சம்பந்தி விடுதலை ஆகணும்னு தானே நம்ம படாத பாடுபட்டோம். அந்த பொண்ணு சாமியை எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போனோம். அந்த நன்றிக்காகவாவது மாப்பிள்ளை மனசு மாற வேண்டாம்? அந்த ஆளு பொழைக்கணும்னு அவந்திக்கா ரத்தம் எல்லாம் கொடுத்தா. இதையெல்லாம் கேள்விப்பட்டோம். இவன் நல்லவன் அவரை நம்பவே இல்லையே. என்ன மனசுங்க அவர் மனசு? நினைக்க நினைக்க எனக்கு தலையே சுத்துது மல்லிகா. சம்பந்தி அம்மா சொல்லிருக்காங்கல்ல, அவங்க வெளியே வந்ததும் நம்ம பொண்ணுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும்னு நம்புவோம் மல்லிகா. பாருங்க எவ்வளவு யோசனையில இருக்கான்னு. திருந்து நல்லபடியா வாழ போறேன்னு இவ சொன்னதுக்கு அப்புறமும் மாப்பிள்ளை மனசு மாறவே இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தா நாம பேசுறத கூட கவனிக்காம இப்படி யோசனை பண்ணிட்டு இருப்பா. அவந்திகா, அவந்திகா, என்னம்மா? கவலைப்படாத. இந்த நிலைமை இப்படியே போயிடாது. நிச்சயம் கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறும். நீ வருத்தப்படாதடி. இல்லம்மா, அது எப்படி அவ்வளவு ஈஸியா மறக்க முடியும்? மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. அவன் நம்ம பாக்குறப்பவே செத்து கிடந்தா கூட பரவாயில்ல. அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரத்தம் கொடுத்து பணம் கட்டி போராடியும் அவனை காப்பாத்த முடியாம போயிடுச்சம்மா. அவன் மட்டும் உயிரோட இருந்து உண்மையை சொல்லி இருந்தா அத்தையும் பூமிக்காவும் இந்நேரம் தப்பே பண்ணலன்னு வெளியவே வந்திருப்பாங்க. அத தம்ம என்னால தாங்கிக்கவே முடியல. அப்போ உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நீ யோசனை பண்ணலையா? என்னோட வாழ்க்கையா? என்ன சொல்றீங்க? நாங்க அதை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்கோம். அத பத்தி நான் எதுக்குப்பா கவலைப்படணும்? நான் என்னைக்கு இருந்தாலும் அந்த வீட்டோட மருமகதான், நட்ராஜோட பொண்டாட்டிதான். அவன் இன்னைக்கு வேணா என்ன வெறுக்கலாம், ஆனா நிரந்தரமா அவனால என்ன வெறுக்கவே முடியாதுப்பா. கூடிய சீக்கிரம் மனசு மாறி அவன் என்னை ஏத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஓ நம்பிக்கை நிறைவேறுனா அதுவே எனக்கு சந்தோஷமா. ஆனா பொன்னுசாமிய காப்பாத்த முடியாம போனதுதான்ப்பா என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்கவே முடியல. அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா அத்தைய காப்பாத்தி இருக்கலாம்ல. அது நடக்கலையேன்னு தான் எனக்கு கவலையா இருக்குப்பா. மத்தபடி என்னோட வாழ்க்கைய அத்தை காப்பாத்தி கொடுப்பாங்கப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏங்க, நம்ம முன்னாடி வேற ஏதேதோ பேசி வருத்தப்படாத மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கிறது எனக்கு தெரியுதுங்க. இந்த நிலைமை மாறணும். என் பொண்ணு மட்டும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் சாவே வந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேங்க. என்ன பேச்சு பேசுற? முட்டாள்தனமா.